ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிரிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கௌதமிற்கு அடிபட்டு அதோடு ஒரு வாரம் முடிந்திருந்தது. அவன் வீட்டிலிருந்தபடியே தான் ஆஃபீஸ் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். பாட்டியும் தினமும் வந்து கௌதமை பார்த்து கொண்டார். சாரா லீவ் எடுத்துக்கொண்டு கௌதமிற்கு உதவியாகத்தான் இருந்தாள். அன்று வேகமாக வீட்டினுள் நுழைந்த பாட்டி கௌதமிடம் சென்றார். கௌதம், இன்னைக்கு காலையில் ஜோசியர்கிட்ட போயிருந்தேன்டா. உனக்கு இன்னும் பெரிய கண்டம் இருக்கான். அதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பரிகார பூஜை பண்ணணும்னு சொன்னார். கையோட நாளைக்கே போயிட்டு வந்துடலாமா? பாட்டி, இரிட்டேட் பண்ணாத. நானே ஒர்க் டென்ஷனில் இருக்கேன். ஒழுங்காக எந்திரிச்சு ஓடி போயிடு. டே, என்னடா உன்னோட உயிர் பிரச்சனை உனக்கு இவ்வளோ சாதாரணமாக தெரியுதா? பாட்டி, காசு போடுங்க, அவன் என்ன வேணால் சொல்லுவான். அதையெல்லாம் நம்பாதானே நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். டே, இப்போ நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லையா? கல்யாணமாகி 6 மாதத்துக்கும் மேலாச்சு. இன்னும் சாராவை கூட்டிகிட்டு ஒரு வாட்டி கூட குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லை. போயிட்டு வரலாம் என்று அவன் தாடியை பிடித்து அவர் கெஞ்ச, சரி, ஆனால் சாரா கிட்ட கேளுங்க. அவள் சரின்னு சொன்னால் எனக்கும் ஓகே தான். அவள் என்ன சொல்ல போகிறா? வான்னு சொன்னால் வரப்போகிறா. இரு, நானே கூப்பிட்றேன் என்று கூறி அவளை அழைத்தவர். அவள் வந்தவுடன், சாரா, நாளைக்கு நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு கிளம்பி ரெடி ஆகிடு. சரி பாட்டி என்றவள் குக்கரில் விசில் சப்தம் கேட்க உள்ளே ஓடி சென்று விட்டாள். கௌதம், நான் தான் சொன்னேனே, சாரா எதுவும் சொல்ல மாட்டான்னு. ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா. அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே. ஆமாடா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் ரொம்ப துடிச்சு போய் அழுதா. இப்போ கூட பாரு, உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறா. இந்த காலத்து பொண்ணுங்களில் உன் பொண்டாட்டி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சரி, அந்த லேப்டாப்பை மூடி வச்சுட்டு நல்லா ரெஸ்டடு. நாளைக்கு கோயிலுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட, அடுத்த நாள் பாட்டி சொன்னபடியே காருக்கு டிரைவர் போட்டுக்கொண்டு மூவரும் கிளம்பி சென்றனர். அவர்கள் அங்கு சென்று சேர்வதற்குள் நன்கு விடிந்து விட்டிருந்தது. பூஜை சாமான்களை வாங்கி கொண்டு கோயிலுக்குள் சென்று சாமி கும்பிட்டு விட்டு சிறிது நேரம் அமர்ந்தனர். பின்னர் இருவரையும் உண்டியல் அருகே அழைத்து சென்றவர் சாராவிடம் திரும்பி, சாரா, உன் தாலியை கழட்டி உண்டியல்ல போடு என்று சொல்ல, கௌதம், ஏன் பாட்டி என்று கேட்டான். ஜோசியர் மறுத்தாலி அவளும் தாலியை கலட்ட போக உடனே பயந்து போனவன், சாரா வேணாம் என்றான். பாட்டியோ கோபமாக, டே கம்முனிரு, நீ கழட்டி போடுமா என்றார். சாரா தாலியை கழட்டி உண்டியலில் போட்டுவிட, பாட்டி ஒரு புத்தம் புதிய தாலியை எடுத்து கௌதமின் கையில் கொடுத்து அவள் கழுத்தில் கட்டுமாறு கூற, அவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இப்பொழுது என்ன செய்வது என்று அவனுக்கு சுத்தமாக தெரியவில்லை. சாராவில் முகத்தை பார்க்க அவள் எப்பொழுதும் போல் சாதாரணமாகத்தான் இருந்தாள். அவள் என்ன நினைக்கிறாள் என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. தாலியை கையில் வச்சுட்டு, என்னடா இவ்வளோ நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் போகிறதுக்குள்ளார சீக்கிரம் கட்டு என்றார். சாரா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். ஒரு நிமிடம் கண்ணை இருக்க மூடி திறந்தவன் அவள் கழுத்தில் அந்த தாலியை கட்டியே முடித்திருந்தான். பின்னர் மீண்டும் சாமி கும்பிட்டுவிட்டு கிளம்பினர். அதன் பிறகே சாப்பிடுவதற்கு ஹோட்டலுக்கு சென்றனர். பாட்டியுடன் எப்பொழுதும் போல் பேசி சிரித்து கொண்டிருந்தவளை கண்டவனுக்கு அப்பொழுதுதான் அது உரைத்தது. அவன் தாலி கட்டியதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாள் என்பது. அவர்களின் மதத்தில் இந்த சடங்குகள் எல்லாம் கிடையாதே. இதையும் அவர்கள் நடத்தும் நாடகத்தின் ஒரு பகுதியாகவே நீடித்திருக்கக்கூடும் என்று யோசித்தவனுக்கு தனக்கும் இதை நாடகமாக பார்க்கும் மனதை குடு இறைவா என்று கடவுளிடம் வேண்டத்தான் முடிந்தது. சாப்பிட்டு முடித்து கிளம்பியவர்கள் காரில் ஏற சாராவும் கௌதமும் பின்சீட்டில் அமர்ந்து கொண்டனர். சிறிது நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே கண் சொக்கி போய் சீட்டில் சாய்ந்தபடி உறங்கி போனாள். ஒரு வளைவில் கார் திரும்ப சட்டென கௌதமின் தோள் மீதே சாய்ந்தாள். பட்டுப்புடவையில் முடிகள் கலைந்து முகத்தில் கோலமிட அவள் சாய்ந்திருந்த அழகு தோற்றத்தில் அவன் சிறிது நேரம் மூச்சுவிடக்கூட மறந்து போனான். அவளின் இந்த அருகாமை அவனுக்கு ஏதேதோ இம்சைகளை கூட்ட மீண்டும் அவளை சீட்டிலேயே சாய்ந்து அமர வைத்தான். கௌதமிற்கு தன்னை பற்றி நினைக்கவே கேவலமாக இருந்தது. லேகாவின் மீது இன்னமும் காதல் இருக்கிறது, அது என்றும் அழியாது என்று அவன் நினைத்து கொண்டிருக்க, ஆனால் சாராவின் அருகாமை வரும்பொழுது மட்டும் அவளிடம் மயங்கும் மனதை எண்ணி அவள் மிகவும் பயந்து போனான். இதற்காகவே சாராவின் அருகாமையை தவிர்க்க நினைத்தான். அது ஒன்றும் அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை அவனுக்கு. அவன் உடல்நலம் சற்று தேறிவிட்டதால் அவளை பார்த்து கொள்ளும் வேலையும் அவளுக்கு இல்லாமல் போனது. அவள் எதற்கு தேவையில்லாமல் அவனிடம் வரப்போகிறாள்? எப்படியோ அவள் அருகில் வராமல் இருந்தது அவனுக்கு பெருத்த நிம்மதியை கொடுத்தது. அப்போதிருந்து 2 வாரங்கள் கடந்திருந்த நிலையில் ஒரு நாள் சாரா கௌதமிடம் ஒரு பெண்ணை கூட்டி வந்து அறிமுகம் செய்து வைத்தாள். பாஸ், இது மேரி, என்னோட ஃப்ரெண்டு, கொடைக்கானலிருந்து வந்திருக்கா. கௌதம் அந்த பெண்ணிடம் நன்றாகவே பேசி உபசரித்தே அனுப்பி வைத்தான். அன்றிரவு அவன் ஆஃபீஸில் சென்று விட்டு வீட்டிற்கு வந்ததுமே, பாஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று சாரா வந்து முன்னின்றாள். புருவத்தை சுருக்கி யோசித்தவனுக்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் பட்டது. என்ன என்று கேட்டவாறே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அது பாஸ், லேக்கா மேடம் எப்போ வருவாங்க? அவளின் கேள்வியில் திகைத்தவன், ஏன் சாரா இப்போ எதுக்கு கேட்குற?
இல்லை பாஸ், காலையில் மேரி வந்திருந்தால, அவளும் நானும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் நன்னாகணும்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் என்னோடய லைஃப்பில் தான் அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சே. அவள் எனக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணினான். ஆனால் இப்போ அதுக்கான ஸ்டடீஸில் சேர போகிறாளாம். நானும் வரேன், நான் கேட்டுட்டு போகலான்னு வந்திருந்தா. ஸோ லேக்கா மேடம் வந்துட்டாங்கன்னா நானும் அவள் கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அவளுக்கு தன் மீது ஒரு துளி கூட காதலோ ஆசையோ ஏதாவது ஒன்று தோன்றியிருந்தால் கூட அவள் இப்படி தன்னிடம் கேட்டிருக்க மாட்டாள் என்பது அவனுக்கு நன்கு உரைத்தது. சாரா அவள் எடுத்த முடிவில் எந்த சலனமும் இன்றி உறுதியாகத்தான் இருக்கிறாள். ஆனால் தான் அவளிடம் செல்லத் துடிக்கும் மனதை அழுக்கும் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்தது. தான் கட்டிய தாலியை அவள் பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பது அவனுக்கு கோபத்தை கிளப்பிவிட்டது. உன்னோட காரியம் முடிஞ்சதும் கிளம்பணுன்னு பார்க்குறியா சாரா? ஐயோ இல்லை பாஸ், நான் உடனே ஒன்றும் கிளம்பணுன்னு நினைக்கலையே. அவங்க வந்த வாட்டி தானே கிளம்ப போகிறேன். லேக்கா எப்போ வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் வர வரைக்கும் இங்கேருந்து கிளம்பி போகலான்னு கனவு காணாத என்று கோபத்துடன் சொல்லி சென்றவனை பார்த்தவளுக்கு இவன் ஏன் தேவையில்லாமல் கோபப்படுகிறான் என்று தோன்றியது. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சாரா கௌதமிடம் கொடைக்கானலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள். கொடைக்கானலுக்கா? இப்போ எதுக்கு? அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது பாஸ், 2 டேஸில் வந்துடுவேன். எங்கேயும் போக வேணாம், எந்த வேலையானாலும் இங்கே இருந்தே பார்க்கலாம். அவன் தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் தான் இப்படி பேசுகிறான் என்று புரிந்து கொண்டவளுக்கு அவன் மீது அத்தனை கோபம் வந்தது. ஏன் பாஸ், நான் அப்படியே ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை இவ்வளோதானா? நான் இப்போ போயே தான் ஆகணும். நம்பிக்கை இல்லாட்டி நீங்களும் கூட வரலாம். ஒரு நிமிடம் யோசித்தவன், சரி நானும் வரேன். பாஸ், இது ஒன்றும் அங்கே சீசன் டைம் கிடையாது, ரொம்ப குளிரும். நான் வேலை முடிஞ்சு திரும்பி வர கன்ஃபார்மாக எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நானும் உன் கூட வரேன். எவ்வளோ குளிர் அடித்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, எப்போ கிளம்பணும்? நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும். இப்போ சீக்கிரம் போய் தூங்கு என்றபடி சாராவும் சென்று விட்டாள். காலையில் எழுந்து இருவரும் கொடைக்கானலுக்கு கிளம்பினர். அங்கு போய் சேர மாலையே ஆகிவிட்டிருந்தது. அந்த மாலை பொழுதே கடும் குளிரை பரப்பி கொண்டிருந்தது. வீட்டிற்கு சென்றவுடன் வீடு மிகவும் சுத்தமாக இருப்பதை பார்த்தவன், சாரா, வீடு எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குது என்று கேட்டான். நம்ம வரப்போகிறான்னு சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவர் தான் ஆள் வச்சு க்ளீன் பண்ணியிருப்பார். ஹீட்டரை ஆன் செய்தை விட கொஞ்சம் குளிர் குறைந்தது போல் தோன்றியது. கார் ஓட்டி வந்த களைப்பில் கௌதம் ஒரு அறைக்கு சென்று படுத்துவிட சாரா சமையலில் இறங்கிவிட்டாள். சிறிது நேரத்தில் அவனை அழைத்து வந்து பின்னர் இருவருமே சாப்பிடத் தொடங்கினர். சாரா, என்ன வேலையாக கொடைக்கானல் வந்திருக்கன்னு நீ இன்னும் சொல்லவே இல்லையே? அது பாஸ், ஒரு லேண்டை சேல்ஸ் பண்ணணும். எதுக்கு இப்போ விற்கணும்? இல்லை பாஸ், உங்களுக்கே தெரியும், அம்மாவுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக நிறைய கடன் வாங்கிட்டேன். இதுக்கு மேலே என்னால் அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும்னு தோணலை. ஸோ அதனால தான் லேண்டை சேல்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் செட்டில் பண்ண போகிறேன். சாரா, நீ என்ன லூஸா? என்கிட்ட கேட்டால் நான் பணம் கொடுக்க மாட்டேனா? கொடுப்பீங்க தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பணம் வாங்கினா அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போக காரணமாக போயிடும். உங்ககிட்ட வாங்கினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் திருப்பி கொடுத்து தானே ஆகணும். ஸோ வேணாம் பாஸ், நான் ஆல்ரெடி லேண்ட் வாங்குறவங்க கிட்ட பேசிட்டேன். ஸோ நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் லேண்டை அவங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டா வந்த வேலை முடிஞ்சிடும். ஆனால் சித்தப்பா ரொம்ப நாளாக வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அதனால் இன்னும் 2 டேஸ் இங்கே இருந்துட்டு அப்புறம் தான் உங்கள் கூட வருவேன் என்று கராராக சொல்லி முடித்தாள். சாப்பிட்டு முடித்து அவரவர் அறைகளில் போய் முடங்கி கொண்டனர். மறுநாள் காலையில் கண் விழித்த கௌதம் மணியை பார்க்க அது 9 என்று காட்டியது. இவ்வளவு நேரமாக தூங்கிவிட்டோம் என்று நினைத்தவன் வேகமாக எழுந்து காலை கடன்களை முடித்து காஃபிக்காக சாராவை தேடினான். வீட்டில் எங்கு தேடியும் சாரா கிடைக்காமல் போகவே வெளியே வந்தான். 9 மணிக்குத்தான் அங்கு வெளிச்சம் வரவே தொடங்கியிருந்தது. அவர்கள் வீட்டு சுவற்றின் மேல் ஏணி வைத்து ஏறி யாரோ ரோஜா பூக்களை கத்திரியால் கட் செய்து கொண்டிருப்பதை கண்டவனுக்கு அது யாராக இருக்கும் என்ற பலமான யோசனை ஓடியது. பேண்ட் ஷர்ட் அணிந்து முடியை அடக்கி கொண்டை போட்டிருந்த அந்த உருவத்தை பின்னால் இருந்து பார்த்தவனுக்கு அது சாராதான் என்கின்ற விஷயம் தெரியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. அருகில் வந்தவன், ஏய் பொண்ணை, யார் நீ என்று அவன் ஒரு அதட்டல் போடவும் அதில் அதிர்ந்தவள் நிலை தடுமாறி அவன் மீதே சரிந்து விழுந்தாள். விழுந்த பிறகே அது சாரா என்பது அவனுக்கு தெரிய பின் எழுந்திருக்க முயன்றவள் அவளின் சிலுவை டாலர் செயின் அவன் ஷர்ட் பட்டனில் நன்கு மாட்டியிருக்க அது தெரியாமல் இருந்தவள் மீண்டும் அவன் மேலேயே விழுந்தாள். திருமண நடந்த இந்த விபத்தில் கௌதம் தான் திக்கு முக்காடி போனான். அவள் மேனியின் மென்மையில் தன்னை தொலைத்து கொண்டிருந்தான். அவள் விழுந்த வேகத்தில் கொண்டை போட்டிருந்த முடி அவிழ்ந்து அவள் கண்ணை வேறு மறைக்க செய்தது. பெரும் சிரமப்பட்டு செயினை அவன் சட்டை பட்டனிலிருந்து பிரித்தெடுத்தவள் ஏதோ சொல்ல வரும் முன் யாரோ வெளியிலிருந்து கூப்பிடும் சப்தம் கேட்கவே வெளியே ஓடி சென்றாள். அவன் எழுந்து சென்ற நொடியிலிருந்து கௌதமின் தேகம் கொதித்தது. அவள் மேனிப்பட்ட இடமெங்கும் தீயாய் காயத் தொடங்கியது. அந்த நிமிடம்தான் அவன் உணர்ந்தான், அவனுக்கு அவள் மீது வந்திருப்பது அப்பட்டமான காமம் என்கின்ற உணர்வு என்பதை. அந்த உணர்விலிருந்து அவனால் சிறிது கூட வெளியே வர முடியவில்லை. வெளியில் போஸ்ட்மேனுடன் தான் சாரோ ஏதோ மும்முரமாக பேசிக்கொண்டிருந்தாள்.
ஒரு பிங்க் கலர் டாப்ஸும் ஒயிட் கலர் பேண்ட்டும் அணிந்திருந்தாள். அதை அவள் கூச்சமின்றி அணிந்திருந்த விதமே கூறியது அது அவளுக்கு பழக்கப்பட்ட உடை என்பது. கூந்தல் முடி அடைப்பாய அதை கைகளால் அடக்கியபடி அவள் நின்றிருந்த தோற்றம் அவன் மனதில் அனலை பரப்பியது. அவன் எத்தனை பெண்களை இந்த மாதிரியான உடைகளில் கண்டிருக்கிறான். என் லேகா கூட எப்பொழுதுமே இதுபோல்தான் உடையணிவான். ஆனால் அப்படி யாரிடமுமே மயங்காத இந்த மனம் எப்படி இவளிடம் மட்டும் மயங்கி தொலைக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அதுவரை அவள் முகத்தை மட்டுமே பார்க்கும் அவளின் கண்ணியம் காக்கும் கண்கள் இன்று அந்த கண்ணியத்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவள் தேகம் எங்கும் சல்லடை சல்லடையாய் நோக்கியது. தனது கண்களை அவளிடமிருந்து பிரித்தெடுக்கும் வழி தெரியாமல் விக்கித்து நின்றிருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்குட்டீஸ். பாய்.